அடுத்து நம்ம எஸ்கேப் கேரக்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எம்எஸ்ஜி ஃபார் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். இந்த வேரியபிளில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணலாம். ஐ லவ் பைத்தான்னு கொடுக்குறேன். இதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் எம்எஸ்ஜின்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணுவோம். நமக்கு இந்த ஐ லவ் பைத்தான் அப்படிங்கிறது நமக்கு இந்த இதில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இந்த பைத்தான் மட்டும் டபுள் கோட்ஸில் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த இடத்துல பைத்தானுக்கு மட்டும் டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். இங்கே ஒரு டபுள் கோட்ஸ், இங்கே ஒரு டபுள் கோட்ஸ். இப்போ இந்த பைத்தான் கவுட்டில் நான் இன்னொரு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு எரர் வந்திருக்கு. என்னென்னா இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம அவுட்டர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உள்ளவும் நம்ம டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸோ இந்த டபுள் கோட்ஸ் இங்கே ஆரம்பிக்குதா, ஸோ இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் வரும்போதே இந்த ஸ்ட்ரிங் வந்து எண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே என்னன்னு தெரியாமல் இந்த பைத்தான் கொஞ்சமாக கன்ஃபியூஸ் ஆகிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸோ உள்ளே வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துங்க அப்படின்னா நம்ம அவுட்டரில் வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம். ஸ்டார்டிங்கும் அண்ட் எண்டிங்கும் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுங்கன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பைத்தான் டபுள் கோட்ஸ்குள்ளே வந்துடுச்சு. இப்போ எனக்கு பைத்தான் வந்து சிங்கிள் கோட்ஸில் தான் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ சிங்கிள் கோட்ஸ் போட்டேன். ஸோ இங்கேயும் சிங்கிள் கோட்ஸ் போட்டேன். இப்போ நம்ம பைத்தானுக்கு மட்டும் சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணால் அகைன் நமக்கு இன்வேலிட் சின்டாக்ஸ் எரர் தான் வரும். இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணலாம். எஸ்கேப் கேரக்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் கேரக்டர் வந்து பேக்வேர்ட் ஸ்லாஷ் அதுக்கப்புறமா நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கலாம், ஆர் பேக்வேர்ட் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸும் கொடுக்கலாம். ஸோ இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுக்குறேன். இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு முன்னாடியும் நான் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுவோம். இப்போ நமக்கு பைத்தான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வந்திருக்கு. ஈவன் நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்கும் சிங்கிள் கோட்ஸ் தான் கொடுத்துருக்கோம், எண்டிங்கும் நம்ம சிங்கிள் கோட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நாம் இந்த எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து டபுள் கோட்ஸே கொடுத்துக்கலாம், எண்டிங்லேயும் வந்து டபுள் கோட்ஸும் கொடுத்துக்கலாம். பைத்தானுக்கு அவுட்டர்லையும் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்தாலையும் இது எந்த பிரச்சனையும் ஆகாது. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ நமக்கு பைத்தான் டபுள் கோட்ஸில் வந்திருக்கு. ஈவன் நம்ம ஸ்டார்டிங் அண்ட் எண்டில் வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் இதில் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக தான் நம்ம எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணுறோம்.